ஒரு 500 ரூபாய்க்கு விலை போனவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. என்னன்னா 1000 ரூபாய் இவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து ஒரு 2000 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எடப்பாடி சொல்லியிருந்தாரு. எடப்பாடி சொன்னதே என்ன மாதிரி ரன் பண்ணுவார்னா, இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்க கொடுக்குறப்ப நம்ம கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஊக்கத்தொகைன்னு சொல்லி வெக்கேஷன் டூர் போய்க்கிங்கன்னு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தோம், ஒரு 5000 ரூபாய் நம்ம கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறப்ப இப்ப மாசம் ஒரு 2000 ரூபாய் நம்மளால கொடுக்க முடியாதா அப்படிங்கிற அவங்கள செயல்முறை. அதாவது ஏடிஎம்கே காரன் கான்பிடென்ட் எப்படின்னா, அவனே செய்யறான், நான் செய்ய மாட்டேனா. இந்தியாவோட தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு லட்சம் கோடிகள், புரியுதுங்களா, பல லட்சம் கோடிகள் பண்ணலாம். இந்த ஆளு 300 கோடி 200 கோடி 400 கோடி இப்படிதான் சம்பளம் வாங்கியிருக்கான். முஞ்சி போச்சுன்னா 1 லட்சம் கோடி கூட இவன்கிட்ட கிடையாது, இவரு நம்ம கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. ரைட்டு. பணத்துக்காக ஓட்டு போடல சொல்லாதீங்க. அந்த கமிட்டி எல்லாம் மாற்ற வேண்டும் சொல்லி எல்லாம் ஒரு விஷயம் மாற்ற வேண்டும். அதாவது ஒரு விஷயம், எல்லா கமிட்டியும் பணத்துக்காக தான், பணம் வாங்கிட்டு தானே ஓட்டே போடுறானுங்க. விஜய் கட்சி யாரும் பணம் கொடுக்கலன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆமா, இங்க தாவேக்காக்கு ஒரு ஆட்டம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். சார், நம்மளுடைய முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதாவது விஜய் ஆட்சி அமைக்கிட்டோம், திமுக சார்பா நாங்க எந்த வித தொந்தரவும் நாங்க பண்ண மாட்டோம், ஒரு 6 மாசம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எப்படி ஆட்சி நடத்துறாரு, என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்க மாதிரி இருக்கே சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன ட்விஸ்ட்? ஆக்சுவலா 6 மாசம் அவர் என்னன்னா, மக்கள் இப்ப என்னன்னா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஓட்டு போட்டவங்க எல்லாருமே ஒரு 500 ரூபாய்க்கு விலை போனவர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தெரியுது. என்னன்னா 1000 ரூபாய் இவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாங்க, 1000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து ஒரு 2000 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எடப்பாடி சொல்லியிருந்தாரு. எடப்பாடி சொன்னதே என்ன மாதிரி ரன் பண்ணுவார்னா, இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்க கொடுக்குறப்ப நம்ம கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம 1000 ரூபாய் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோம், 2வது நம்ம கட்சி கவர்னர் கட்சி வரப்போகுது தேர்தலுக்கு முன்னாலங்கிறப்பவே நம்ம 3000 ரூபாய் 3 மாசத்துக்கானது சேர்த்து போட்டோம், அது இல்லாம ஊக்கத்தொகைன்னு சொல்லி வெக்கேஷன் டூர் போய்க்கிங்கன்னு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தோம், ஒரு 5000 ரூபாய் நம்ம கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறப்ப இப்ப மாசம் ஒரு 2000 ரூபாய் நம்மளால கொடுக்க முடியாதா அப்படிங்கிற அவங்கள செயல்முறை. அதாவது ஏடிஎம்கே காரன் கான்பிடென்ட் எப்படின்னா, அவனே செய்யறான், நான் செய்ய மாட்டேனா அப்படிங்கிறது. அவனும் அதிகமா அவன் தகுதிக்கு 1000 ரூபாய் தான் ஏத்தலாம், இவங்க நம்மளால 1000 ரூபாய் முடியுங்கிற கான்பிடன்ஸ். ஏன்னா இவங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க 5000 ரூபாய் கொடுத்த இடத்துல நம்ம 2000 ரூபாய் கொடுக்க முடியாதா அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, இவன் முன்ன பின்ன பணத்தையே பார்த்ததும் கிடையாது, பணம் பார்த்தது கிடையாதுன்னா விஜய் மட்டும்தான். விஜய் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு விஷயங்க, கோடிக்கணக்கு சொல்றீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆள் சம்பாரிச்சு இத்தனை வருஷத்துல சம்பாரிச்சதுன்னு சொல்லுங்க, எத்தனை படம் நடிச்சான்னு சொல்லுங்க. அத்தனை படம் நடிச்சதுலயும் ஒரு இந்தியாவோட தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு லட்சம் கோடிகள், புரியுதுங்களா, பல லட்சம் கோடிகள் பண்ணலாம். இந்த ஆளு 300 கோடி 200 கோடி 400 கோடி இப்படிதான் சம்பளம் வாங்கியிருக்கான். முஞ்சி போச்சுன்னா 1 லட்சம் கோடி கூட இவன்கிட்ட கிடையாது. இவன் சொத்து மதிப்பு எவ்வளவு காட்டியிருக்கான்? அதெல்லாம் வேற லெவல்ல காட்டினாரு. எங்களுக்கு நமக்கே ஷாக்கா இருந்துச்சு அவர் காட்டினதெல்லாம். சொத்து மதிப்பு எவ்வளவு காட்டினாரு? எல்லா சொத்து மதிப்பு எடுங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுப்பீங்க, அடுத்த மாசம் கொடுக்க முடியுமா உங்க சொத்தை வித்து? புரியுதுங்களா? அதாவது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இப்ப மக்கள் என்னன்னா, விஜய் பணம் வச்சிருக்காரு, இவரு நம்ம கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. ரைட்டு. பணத்துக்காக ஓட்டு போடல சொல்லாதீங்க. அந்த கமிட்டி எல்லாம் மாற்ற வேண்டும் சொல்லி எல்லாம் ஒரு விஷயம் மாற்ற வேண்டும். அதாவது ஒரு விஷயம், எல்லா கமிட்டியும் பணத்துக்காக தான், பணம் வாங்கிட்டு தானே ஓட்டே போடுறானுங்க. விஜய் கட்சியில யாரும் பணம் கொடுக்கலன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கட்சியில இருந்து யாருமே பணம் கொடுக்கலன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பணம் அதாவது என்ன இப்போ லேட்டஸ்ட் எல்லாருமே அப்ப தாய்மாமா இவங்க எதுக்குங்க? சீமான் சொன்னார்ல ஒரு விஷயம், சீமான் சொல்லியிருக்காருல, என்ன சொன்னாரு? பணம் தர மாட்டேன். ஆமா, அவர் பணம் தர்றாரா? யாருமே கொடுக்கல. அப்ப பணம் தரலன்னா ஒருத்தன் எவனுக்கு ஓட்டு போடணும்? ஒரு விஷயங்க, இதே விஜய்
நான் வந்து இந்த 2500 ரூபா கொடுப்பேன், தாய்மாமன் சீர் கொடுப்பேன், அது தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கை தான், தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் கொடுப்பேங்கிற நம்புறான், மக்கள் நம்புறான், எனக்கு இவன் கொடுப்பான் அப்படின்னு நம்பின பணம் கிடைக்குங்கிறதுனால சரி. அப்படி பாத்தீங்கன்னா திமுக கூட 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன், எல்லாமே இந்த பணத்தோட அடிப்படையில் நீங்க உங்களுக்கு பணம், அதாவது எல்லாமே இங்க வந்து பணம் கொடுத்தா எது வேணுமாலும் செய்வாங்கிற இடத்துலதான் இருக்குது எல்லா கம்யூனிட்டி. இந்த மக்கள்ங்கிற கம்யூனிட்டி வந்து நானும் மக்கள்ல ஒருவர் தானே, என்கிட்ட பணம் கொடுத்தா எது வேணுமாலும் செய்வேன். இப்ப ஒண்ணும் இல்ல, நல்ல விதமா திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு பயங்கரமா என்னை வச்சு இது பண்ணலாம். ஏன்னா நான் எங்க அப்பா திமுக, இப்ப நான் திமுக அப்படிங்கிற இதெல்லாம் உணர்வோட நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன தேவைக்கு மீறிய ஒரு சொத்து, ஒரு பணத்தை என்கிட்ட கொடுத்தேன்னா நான் என்ன கட்சிக்கு வேணுமான்னு பேசுவேன். புரியுதுங்களா? இதான் இயல்புன்னு இல்ல, என் வாழ்வியலுக்கு பணம் தேவை. புரியுதுங்களா? உணர்வு, நாடு, நாட்டுப்பற்று அதெல்லாம் நாசமாய் போய் கிடக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளே நம்ம சொல்லலாம். யாரு? கொளத்தூர் தொகுதி கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கொளத்தூர் தொகுதியெல்லாம் வந்து என்ன எக்ஸாம்பிள், இவர் என்ன தாங்க பண்ணிருக்காரு? ஒரு இளவும் பண்ணலையே. இல்ல, இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, எங்க அப்பா வந்து திமுக இருந்தாங்க, அவரை பார்த்து நானும் திமுக இருந்தேன், அந்த ஒரு ஆதங்கத்துல பேச. அப்படி பார்க்கும்போது கொளத்தூர் தொகுதி வந்துட்டு திமுக அவருடைய சொந்த தொகுதி தானே. சோ அப்ப அந்த மக்கள் என்னதான் பண்ணாலும் அவருக்குள்ள போட்டிருக்கணும், ஏன் மாத்தி போட்டாங்க? அதாவது ஒண்ணு இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி அங்க போய் பணம் எல்லாம் கொடுத்திருக்காரு அவர். ஏங்க எல்லாம் பண்றீங்க, ஏங்க இவர் என்னங்க கட்சியில இருந்து விலகுற அன்னைக்கு 5000 ரூபாய் போடுறாருங்க, எவங்க போடுவான்? முன்னாடியே கொடுத்தா நீங்க மறந்துடுவீங்க, அந்த லாஸ்ட் மீட்ல கொடுத்தாலும் ஞாபகம் இருக்கும். அததான் சொல்றேன், நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து சீரியஸா சொல்றேன். ஆமா, அவரு பொண்டாட்டிக்கு தான் 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுக்குறாரு. ஊர்ல இருக்கிறவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல. இப்ப குளத்தூர்ல இருக்கிறவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் புடவை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஏன் பொம்பளைகளை பத்தி பேசுறேன்னா, பெண்களோட ஓட்டு சதவீதம் தான் விஜய்க்கு அதிகமா விழுந்திருக்குது. விஜய் வந்து இன்னைக்கு தூக்கி வச்சு தமிழ்நாட்டுல கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஓட்டு போட்டவங்கத்துல வந்து பெண்கள் தான் ஜாஸ்தியா ஓட்டு போட்டிருக்காங்க. ஆண்களை விட பெண்களோட சதவீதம் தான் அதிகமா இருந்திருக்கு. இவர் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்குன்னு சொல்லி உதவித்தொகை, ஊக்கத்தொகை, இந்த எல்லாம் பொம்பளைங்களுக்கு தான் இவர் பண்ணிருக்கிறது. அதே உதவித்தொகை, ஊக்கத்தொகை வந்துட்டு டிஎம்கே காரங்களும் சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கே காரங்களும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் பார்க்கல. அதான் சொல்றேன், 500 ரூபாய் யாருங்க கூட சொன்னது? இவங்க சொன்ன வெறும் 500 ரூபாய் மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காருல்ல. அதான் சொல்றேன், 6 சிலிண்டர். ஆமா, சிலிண்டர் வெளியில 8000 ரூபாய் விற்கிறான். ஆமா, 8000 ரூபாய் சிலிண்டர். நீங்க குடுக்குற தேர்தல் அறிக்கை நீங்க குடுக்குறீங்களா, அது நெக்ஸ்ட் சார். மக்களுடைய மென்டாலிட்டி இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, இவங்களே மாத்தி 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 நம்மள ஆட்சி செய்யறாங்களே, வேற யாரும் புதுசா வந்து ஏதாவது புதுசா பண்ணுவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாமே மாறினது காரணமே இதுதான். ஓகேமா, அததான் சொல்றேன். இப்ப என்ன பணத்தை பார்த்துலாம் எந்த மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மாறல. ஓகே, நீங்க உங்க அதத்தான், அதாவது நான் ஏன் பாயிண்டால பேசினேன். ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன தெளிவா சொல்லியிருக்காருன்னா, அதாவது அவர்களோட அறிக்கையை கொடுத்திருக்காங்க, அவங்க மேல குறை சொல்லாதீங்க, அவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு எதையுமே விமர்சனம் பண்ணாதீங்க இன்னைக்கு. ஏன்னா அதாவது இந்த ஊர்ல வந்து 100 பேர் இருக்கான்னா ஒரு 50 பேர் தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கான், மீதி இருக்கிற 50 பேர் வந்து குறை சொல்ற கூடியது. இப்ப நான்லாம் வந்து என்ன நல்லது பண்ணிருக்காரு இவரை ஏன்டா தோக்கடிச்சீங்கிற கத்திட்டு கிடக்குறேன். என்னையெல்லாம் கத்தாத, என்ன மாதிரி ஒரு 50 பேர் இருக்காங்கல்ல, அந்த அவருக்கு ஓட்டு போட்ட ஒரு 50 பேர்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அந்த 50 பேருக்கு கொடுக்குற அட்வைஸ், அவர் என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாரு, ஒரு 6 மாசம் அவரோட ஆட்சியை பாருங்க, அதுக்கப்புறம் உங்களோட விமர்சனத்தை வைங்க. அதுக்கு முன்னால அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு, அதாவது ஓகே, கெட்டாலும் மேன்மக்களே அப்படிங்கறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாம் இவனுக்கு தெரியுமாலாம் எனக்கு தெரியல. நீங்களே சொல்லிடுங்க உங்க வாயாலே, நீங்களே உங்க வாயாலே சொல்லிடுங்க. இல்ல, அதாவது என்ன சொல்றது, அது வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. வாழ்ந்து கெட்டதெல்லாம் கிடையாது, வாழ்ந்து கெட்டது அது, அதாவது என்ன எப்படி சொல்றதுன்னா, கெட்டாலும் மேன்மக்கள் என்ன, இவங்க மேன்மக்கள்லா இருந்தாதானாங்க அது புரியும். இங்க எல்லாம் நாடு மாதிரி கூட்டமா நாதாரி கூட்டமா கிடக்குறது, எல்லாம் துரோகி கூட்டமா இருக்கிறப்ப மேன்மக்களை பத்தி எவன் புரிஞ்சுக்கிறது, எவன் சொல்லி கொடுக்கறது? இது இப்படிதான். இப்ப இருக்கிற இதுக்கு ஒரு பையனுக்கு போய் விஜய் நடிச்ச படம் எத்தனை அப்படின்னா அது அக்கு வேற ஆணி வேற சொல்லுவாங்க. புரியுதுங்களா? என்னென்ன திட்டங்கள் இங்க வந்து நடைமுறைப்படுத்திருக்கு அப்படின்னா எந்த கம்யூனிட்டி பேருக்காவது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சமுதாய வளர்ச்சியை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறதா உண்மை. இதுல என்னன்னா எவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் இருக்குதுன்னா,
ஒரு அதான் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் தற்கொலை கூட்டமா இருக்கிற ஒரு கூட்டமாகவும் அடுத்த 50 பேர் அறிவார்ந்த கூட்டமாக இருக்கிறது மாதிரி இருக்கிறதா. இதனால என்னன்னா இப்ப இந்த தற்கொலை கூட்டத்தோட வெளியில இருந்து பார்த்தவங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே இந்த தற்கொலை கூட்டம் தான் அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு சுந்தர் பிச்சை இங்க இருந்து தான் போய் கூகுள்ல உட்காந்துருக்கான். இது மாதிரி எல்லாமே இங்க அதாவது ஒரு எங்கேயோ ஒரு குஜராத்லயே அப்துல் கலாம் பிறந்தாரு, இங்க இருக்கிற ராமேஸ்வரத்துல தானே அப்துல் கலாம் பிறந்தாரு. அறிவாளிகள் சமூகம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த அறிவே இல்லாத சமூகமா இவங்களோட செயல்பாடு ஒண்ணும் இல்ல. வெற்றி கொண்டாட்டம் நடத்தினாங்க, வெற்றி பெற்றாச்சுங்க, தேர்தல்ல வெற்றி பெற்றாச்சு, வெற்றி பெற்றோன்னு கொண்டாட்டம் பண்றாங்க. ஆமா, அந்த அவங்க கொண்டாட்டத்தை எல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது சுய ஒழுக்கம் இருக்கிறவங்க அப்படி கொண்டாடுவாங்களா? சுய ஒழுக்கம் மிக்கவர்கள். நீங்க கோவப்படாதீங்க, உங்களுடைய கோவம் என்னன்னு தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனி பெருங்கட்சியா வந்துட்டு தாவேக்காவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவர் வந்து ஆட்சியை அமைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பாசிட்டிவா இவரை வந்துட்டு புகழ்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்ப தாவேக்காவுக்கு எத்தனை சீட்டு பெண்டிங்ல இருக்கு நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம். அப்படி பார்க்கும்போது திமுக விட்டு விசிக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க வந்து வெளியில வரமாட்டாங்க, திமுக விட்டு வெளியில வர மாட்டாங்க. ஆமா, அதே மாதிரி தாவேக்கா கூட போய் சேர்ந்துக்கவும் மாட்டாங்க. அதாவது இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு பத்தல அப்படின்னா எங்கள்கிட்ட 2 சீட்டு இருக்கு, நாங்க 2 சீட்டு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், பட் நான் உங்க கூட கூட்டாளி நான் உங்க கூட கூட்டு சேர்ந்துக்கல, பட் ஆனா நீ ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் உங்க கூட எந்த அண்ணன் தண்ணி உறவெல்லாம் வச்சுக்க மாட்டேன், புரியுதுங்களா? நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன், ஆனா நீ ஆட்சி அமைக்கிறதுக்கு நீ அதாவது நீ ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வர்ற என்ன, நான் ஒரு கட்சியில இருந்து இந்த கட்சி நல்லது பண்ணணும்னு என் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா அந்த கட்சியில போய் இருந்தேன், அந்த கட்சி தோத்துருச்சு. என் மக்களுக்கு நல்லது நடக்கணும், நீ என் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தை நீ சொல்லியிருக்க, அது நல்லதா நடக்குதா கெட்டதா நடக்குதாங்கிறது தெரியாது. அதனால என்னோட சப்போர்ட்டை நான் வெளியே உன் கூட இருந்து நான் கொடுக்க மாட்டேன், வெளியில இருந்து நான் சப்போர்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருப்பேன், நீ நல்லது பண்ணு, நீ பண்ணுனா உன் கூட அந்த நேரத்துல அதாவது இவர் எப்ப வேணுமாலும் வெளியில வரலாம், இப்ப வெளியில வந்தா அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆகும், உண்டா இல்லையா? இப்ப ஆட்சி கொடுத்தாச்சு, ஆட்சி கொடுத்து எல்லாரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, ஆட்சி நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு திடீர்னு மத்திய அரசுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி அலர்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கறப்ப இப்ப காங்கிரஸ்ல இருக்கிறவங்க 5 பேர் என்ன கேட்பாங்க, எப்பா எங்களுக்கு ஒரு 1000 கோடி கொடுத்துருங்க, ஆமா நாங்க எங்க தொகுதியை மேம்பாடு செய்யணும் அப்படிங்கிறப்ப இல்லைங்க அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க 1000 கோடி தான் கொடுப்போம், 5000 எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு பேச்சுவார்த்தை வர்றப்ப விஜய் கிட்ட சாலிடா சொல்லுவாங்க, நாங்க 5 பேரும் அப்ப நாங்க உங்க கட்சியில இருந்து விலகுறோம், உங்க கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படின்னா அப்போ அந்த ஆட்சி வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகும். ஆட்சியே நீங்க புடிச்சு நடத்தினாலும் போயிட்டு இருக்கிற வழியில விலகுனானுங்கன்னா இப்ப ஆட்சியை காப்பாத்துறத என்ன பண்ணுவானுங்க, வர்ற அமௌண்ட்டை இவனுங்கள்ட்ட கொடுப்பானுங்க. இதெல்லாம் புரியுமா மக்களுக்கு? இந்த செயல்பாடுலாம் இப்ப வர்ற அமௌண்ட்லாம் அவன் பணக்காரன் ஆகும். இப்ப ஒண்ணுமே இல்லாதவனுங்களே இப்ப என்னன்னா ஒரு தற்கூரி கூட்டத்துக்கு ஒரு தலைவனாகி அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தற்கூரி கூட்டம் எல்லாம் பணம் இல்லாத போய் இப்படி பண்றாங்களே, ஒரு பணம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதோட ஆட்டங்கள் அப்படின்னா அதான் யோசிச்சு பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க ஏற்படுத்தி கொண்டு போறீங்கன்னு தெரியாது, நான் தெரியாம அதை பத்தி பேசக்கூடாது. ஆனா என் நாலேஜுக்கு இவர்களுக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியுது இல்ல, ஒரு விஜய்க்கு ஒரு சுய அறிவா விஜய்க்கு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது இல்ல, அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கட்சியில இருக்கிற ஒரு சுய அறிவா நம்ம பாக்குறப்ப அவங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள் அவங்களோட எஜுகேஷன் இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சமூகம் வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு. அதாவது நான் வந்து திமுக காரங்க வந்து ஒரு கொளத்தூர் தொகுதியை பாக்குறப்ப இன்னைக்கு இந்தியாவிலேயே கொளத்தூர் தொகுதியை வந்து உலகத்தரத்துக்கு பார்க்கலாம் அந்த தொகுதி. ஓகே, இந்த எலெக்ஷன்ல இந்த கொளத்தூர் தொகுதி மட்டுமே இவ்வளவு இதா இருக்குது, இந்த கொளத்தூர் தொகுதியில எந்த அளவுக்கு மேம்பாடு இருக்குதோ இதெல்லாம் வந்து மத்த தொகுதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எலாபரேட் ஆகி இவர் ஆட்சி நடத்தினா அடுத்தாப்புல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை தொகுதி இது மாதிரி ஒரு மாற்றத்தை உருண்டுவாகும் அப்படிங்கிற அந்த மாதிரி நம்ப ஆரம்பிச்சார். கொளத்தூர் தொகுதியில இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களா, இப்படி எல்லாம் பண்ணிருப்பா, அந்த தொகுதி பண்ணிட்டு ஏன் தொகுதி பண்ணலைங்கிற கோபம் இல்ல, அவர் தொகுதியை மேம்படுத்திருக்காரு,
அப்ப அடுத்தாப்புல என்ன பண்ணுவாரு, நம்ம அதாவது முதல்ல ஒருத்தன் வந்து இப்ப நான் இருக்கேன்னா என் வீட்டை தான் ஃபர்ஸ்ட் கட்டுவேன். நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் வீடு கட்டி கொடுக்க மாட்டேன். நான் எங்க இருக்கணுமோ என் வசதி என் வாய்ப்பையும் நான் ரெடி பண்ணிட்டு அடுத்தாப்புல தான் ஊருக்கு செய்யறதுக்கு வரும். அந்த மாதிரிதான் மன இயல்பு. இதெல்லாம் வந்து ஹியூமனிட்டியோட நேச்சுரல்ஸ். முதல்ல ஏன் குடும்பம் நான் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில இறங்கும். அப்படிங்கிறப்ப ஒரு மனுஷன் இவ்வளவு செஞ்சு ஓகே அடுத்தடுத்த மூவ்மெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் முழுசா என்ன பண்ணிருக்காருன்னு எவனுக்குமே தெரியாதுங்க. அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காருங்க எவனுக்கு தெரியாதுங்க. அவர் அவ்வளவு பண்ணிருக்காருங்க. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு ஆளுநரை தொடர்ந்து போயிட்டு சந்திச்சுட்டே இருக்காரு. எங்களுக்கு வந்துட்டு பதவியேற்புக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும், நீங்களும் வரணும்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்காரு. ஆனா அவர் வந்துட்டு நீ வந்து உனக்கு இருக்க அந்த பெரும்பான்மையை நிரூபிச்சாதான் நான் கொடுப்பேன்றத பிடிவாதமா ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு தகவல் வந்துட்டு அவர் அனுமதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்களே, இல்ல எது உண்மை எது பொய்? இல்லங்க, அவங்க வந்து உங்களுக்கு நீங்க வந்து பெரும்பான்மையை ஒரு டைம் கொடுத்துருவாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் 3 months நியர்பைன்னு 3 months இல்ல எனக்கு எக்ஸாக்டா தெரியல. 45 days 3 months அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வரைக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு யாரு ஆட்சியில அதாவது அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது முதலமைச்சரா விஜய் தான் முதலமைச்சர்னு இல்ல, அவரு யாரையாவது கூப்பிட்டேப்பா நீதான் முதலமைச்சரா அவன் தான் முதலமைச்சர். அந்த கட்சி முடிவு பண்ணும். அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க யார் முதலமைச்சர் அப்படிங்க பதவி ஏற்க வச்சுப்பாங்க. பதவி ஏற்க வச்சு அடுத்தடுத்த ரொட்டீனா இந்த இதுக்குள்ளார அவங்க வந்து பெரும்பான்மை காட்டலைன்னா தான் கவர்னர் ஆட்சிக்குள்ளார வந்து அப்புறமா அந்த கவர்னர் ஆட்சின்னு இல்ல, அதுல இருந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அதாவது என்ன சொல்றது, இந்த விளையாட்டு கூட்டிட்டு போறப்ப சப்ஸ்டியூட்டுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு போவாங்க. ஆனா சப்ஸ்டியூட்டுக்குன்னு கூட்டிட்டு போனாலும் ஆனா அவன் கேமர்ல எதுவுமே பண்ணாம அவன் சைலண்டா இருப்பான். ஆனா அவனும் அந்த டீம்ல ஒருத்தனா இருப்பான். அப்படிங்கறது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னர் ஆட்சிங்கிறது கவர்னர் ஆட்சியே டிராவல் ஆகாது. அதாவது நம்ம முன்னாள் சீஃப் மினிஸ்டரையே டம்மி மினிஸ்டரா உட்கார வைப்பாங்க. அதாவது எந்த ஒரு சைனிங் அத்தாரிட்டியும் அவர் கொடுக்க மாட்டாங்க. ஆனா முதல்வரா அவங்க அதாவது முன்னாள் முதலமைச்சரே அவங்க இருப்பாரு ரன் த்ரூ பண்ண வைப்பாங்க. அதாவது என்னன்னா டம்மியா, அப்ப டம்மியா ஒத்துக்கிட்டு இவரு போவாராங்கிறது அது ஒண்ணு இருக்குது. இல்ல அந்த மாதிரி ஒரு அறிக்கையும் வந்தது. அதுக்கு முதல்வர் வந்துட்டு இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் ஏன்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, திமுக அதிமுக இணைஞ்சு முதலமைச்சர் அப்படியெல்லாம் ஒரு காலத்துல இருக்காது. திமுக வந்து எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கிறப்ப அவங்களோட ஆட்டம் வேற லெவல்ல நான் பார்த்திருக்கேன். ஆமா, அதெல்லாம் வந்து நான் பார்த்தது இல்லாம எங்க அப்பா வழியில இருக்கிற வரைக்கும் அந்த காலகட்டத்துல இருந்து அந்த கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆமா, இங்க தாவேகாக்கு ஒரு ஆட்டம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, இப்படி தலையாட்டினா எப்படி அப்படிம்பீங்கல்ல, அப்படி இருக்கு. திமுகவோட எதிர்கட்சி ஆட்டத்தை பாப்பீங்க தாவேகா அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே ஓகே, டெஃபினெட்லி கண்டிப்பா பாப்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இது வரைக்கும் வந்து முக ஸ்டாலினோட இதுதானே செயல்பாடு தானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் செயல்பாடு இன்னும் பாக்கல பாப்பீங்க. காளியோட ஆட்டத்தை இன்னும் பாக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதேதான், சீரியஸா காளியோட ஆட்டத்தை நாங்க கெட்ட செய்யணும்னு நான் சொல்லல. ஆனா எதிர்வாதம் நடத்துறது இருக்குல்ல, நீங்க பண்றதுக்கு அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க அறிவுக்கு தானே அவங்க பண்ணுவாங்க. அந்த அறிவோட மேம்பாடு இருக்கு இல்லையா, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறப்ப பார்த்தா மிரண்டு போவாங்க மக்கள். ஆமா, ஐயோ இப்படியா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் ஒரு செயல்பாடு சம்பவமா இருக்கும். எதிர்கட்சி சம்பவம் சொல்ல வரீங்க. எதிர்கட்சியா இருந்து செயல்படுறதோட இது வந்து அதாவது என்ன, ஆளுங்கட்சியா இருந்து நாட்டுக்கு எவ்வளவு நன்மை அப்படிங்கறது திமுக காரங்க இந்த 5 வருஷத்துல பண்ணி நமக்கு காட்டிட்டாங்க. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டாங்க. எதிர்கட்சியா இருந்து எப்படி செய்யுங்கிறது தமிழ்நாட்டு கடைக்கோடியில இருக்கிற உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும். திமுகவோட கட்சி குடும்பங்கள் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன செய்யும் அப்படின்னு. எதிர்கட்சியா மக்களுக்கு தெரியாது. ஆனா இந்த திருப்பு மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் சொல்றீங்க. தெரியும். பாப்போம் சார், இந்த ஆட்டம் எப்படி இருக்க போகுது, இந்த களம் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.